The sum of the place value of 5 in 6251, 6521 and 5621 is option A 15, B 5550, option C 5050, D 550. ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. கொடுத்துருக்கிற நம்பரில் 5ஓட பிளேஸ் வேல்யூ என்ன, 10ஆ 100ஆ 1000ஆன்னு பார்த்து அந்த 10 கூடயோ 100 கூடயோ அந்த நம்பரை அதாவது 5 கூட மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஃபஸ்ட்டு நம்பரில் 5 டென்ஸ் பிளேஸில் இருக்குது, ஸோ 10 கூட மல்டிப்ளை பண்ணுறோம். செகண்ட் நம்பரில் 5 100 பிளேஸில் இருக்குது, தேர்ட் நம்பரில் 1000 பிளேஸில் இருக்குது, ஸோ 1000 கூட மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். எதுக்காக ஆட் பண்ணுறோம்? the sum of the place value of 5. ஸோ sum அப்படின்னா addition. ஸோ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நமக்கு 5550 கிடைக்குது. ஆன்சர் ஆப்ஷன் பி 5550. Which one of the following statement is true? Option 1. The difference of an even number and odd number can be an even number. The sum of two odd numbers and one even number is an even number. Option 3. The sum of three odd number is an even number. Fourth one. The product of three odd number is an even number. இதில் எது ட்ரூன்னு தெரிஞ்சுக்க கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் நம்பர்னா என்ன, ஆட் நம்பர்னா என்ன, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஈவன் நம்பர்னா 0, 2, 4, 6, 8 in ones place. ஆட் நம்பர்னா 1, 3, 5, 7, 9 in ones placeல வரக்கூடியது. ப்ராப்பர்ட்டிஸ், ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா சம் ஆர் டிஃபரன்ஸ் ஆஃப் a two even numbers, odd numbers is always even. Second property, difference between odd and even is always odd. Third property, sum of three odd numbers is an odd number. Fourth property, sum of two odd number and one even number is always even. 1 liter cotton of juice cube shape ல இருக்கு. அதுக்கு ஸ்கொயர் பேஸ் இருக்கு. அதனோட சைஸ் 8 cm by 8 cm. அதாவது 4 சைட்ஸுமே 8 cm ல இருக்கும். நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னன்னா டெப்த் ஆஃப் ஜூஸ் இன் த காட்டன். காட்டனுக்குள்ள இருக்கக்கூடிய ஜூஸோட டெப்த்தை தான் நம்ம ஃபைண்ட் பண்றோம். அதை சென்டிமீட்டர்ல ஃபைண்ட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் கியூப் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 1 liter. ஸோ அதை 1000 cm. டெப்த் ஆஃப் கியூபை டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். வால்யூம் ஆஃப் கியூபோட ஃபார்முலா தெரியும், V = பேஸ் ஏரியா இன்டு டெப்த். இப்போ இதனோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். வால்யூம் ஆஃப் கியூப் 1000 = பேஸ் ஏரியா 8 × 8 இன்டு டி, டெப்த் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டியை மட்டும் அங்கே வச்சுட்டு 1000/64, 8 × 8 64, D = 1000/64, 15.625. இது அப்ராக்சிமேட்டை நம்ம எடுக்கும்போது 16 எடுப்போம். D = 16. So the depth of the cotton of juice is option B 16. What is the value of -1 + 2, -3 + 4, -5 + 6, -7 + etc. + 1000? இந்த நம்பர்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேர்ஸாக ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேர் எடுத்தோம்னா -1 + 2 = 1. நெக்ஸ்ட் செகண்ட் பேர் எடுக்கிறோம் -3 + 4 = 1. இதே மாதிரி தான் எல்லா பேர்ஸ்க்கும் இருக்கும். ஸோ லாஸ்ட் நம்பரை எடுத்தும் செக் பண்ணிக்கிறோம். -999 + 1000 = 1. ஒவ்வொரு பேர்ஸுக்கும் ஆன்சர் 1 தான் கிடைக்குது. டோட்டல் பேர் 500. 1000ல் பாதி 500. ஸோ ஆப்ஷன் டி 500. 5 = 16 cm. நெக்ஸ்ட் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளும் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரும் ஈக்குவல்னு கொடுத்துருந்தாங்க. இதில் பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா 2 × L + B = பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வேல்யூவே கொடுத்துருந்தாங்க. ஸோ 44. இதில் 2 44 கேன்சல் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எல்லோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 16 + B = 22. இதிலேருந்து B வேல்யூ ஃபைண்ட் பண்ணும்போது 16 cm கிடைக்கும். இனி நம்ம ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள்க்கும் ஏரியா ஆஃப் ஸ்கொயருக்கும் ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ரெக்டாங்கிள் ஃபார்முலா L × B = எல்லோட வேல்யூ 16 × B 16 cm. மல்டிப்ளை பண்ணும்போது 96 cm² கிடைக்கும். இதே தான் ஏரியா ஆஃப் ஸ்கொயரோட ஃபார்முலா A × A. ஏயோட வேல்யூ 11. 11 × 11 = 121 cm². இனி ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிளையும் ஏரியா ஆஃப் ஸ்கொயரையும் ஆட் பண்ணுறோம். சம் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் ஸ்கொயர் = 96 + 121. ஆன்சர் 217 cm². How many 1/10 are in 6/5? 6/5 1/10 ஆல் டிவைட் பண்ணுறோம். 6/5 / 1/10.
டிவைடரை மல்டிப்ளிகேஷனாக மாற்றி கேன்சல் பண்ணுறோம். ஸோ 6/5 இன்ட்டு 10/1 அது தலைகீழாக மாறும். மல்டிப்ளிகேஷனாக போகும்போது 1/10 10/1 மாறும். இனி கேன்சல் பண்ணுறோம். 5 2s are 10. இனி 6 into 2 equal to 12 ஆன்சர் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி 12. Ravi has 3 dozen chocolates. He gave 1/3 of them to his neighbor, 1/6 to Rihanna, and 1/4 to his sister. How many chocolates are left with him? ரவிட்ட 3 dozen chocolates இருக்கு. டசன்னா 12. ஸோ 12ல 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 36 chocolates இருக்கு அவன்ட்ட. அதில் 1/3 நெய்பருக்கு கொடுத்துட்டான். ஸோ 1/3 into 36 equal to 12 chocolates நெய்பருக்கு கொடுத்துருக்கான். 1/6 அதாவது 1/6 ரிஹானாக்கு கொடுத்துருக்கான். ஸோ 1/6 into 36 equal to 6 சாக்லேட் ரிஹானாக்கு கொடுத்துருக்கான். 1/4 36 சாக்லேட்லேருந்து சிஸ்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கான். ஸோ 1/4 into 36 equal to 9 சாக்லேட்ஸ் சிஸ்டருக்கு கொடுத்துருக்கான். இந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணி அந்த 36லேருந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். 36 by இந்த 3ஐ ஆட் பண்ணும்போது 27 கிடைக்கும். 36 by 27 9 chocolates left with Ravi. 13 students of class 5th A and 15 of class 5th B participated in a writing competition. 5th Aல 13 ஸ்டூடெண்ட்ஸும் 5th Bல 15 ஸ்டூடெண்ட்ஸும் ரைட்டிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதில் யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, 5th Aவா 5th Bயான்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். 5th Aக்கும் 5th Bக்கும் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆவரேஜ் மார்க்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். ஆவரேஜ் மார்க்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா சம் ஆஃப் த டோட்டல் மார்க் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 5th Aக்கு ஃபைண்ட் பண்ணுவோம். சம் ஆஃப் த டோட்டல் மார்க்ஸ் அப்படின்னா எல்லா மார்க்ஸையும் ஆட் பண்ணுறோம். டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு. 146/13 ஈக்குவல் டு 11.231 கிடச்சிருக்கு. இதே போல் 5th Bக்கு ஆவரேஜ் மார்க்ஸ் ஃபைண்ட் பண்ணணும். 5th Bக்குள்ள எல்லா மார்க்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸால் டிவைட் பண்ணுறோம். ஆன்சர் 9.733 கிடச்சிருக்கு. ஆவரேஜ் மார்க்ஸ் ஃபைண்ட் பண்ணதில் 5th Aக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ கிளாஸ் 5th A பெர்ஃபார்ம்டு பெட்டர். On dividing 1,10,111 by 11, the sum of the quotient and the remainder is 1,10,111 11ஆல் டிவைட் பண்ணி அதனுடைய கோஷியனையும் ரிமைண்டரையும் ஆட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். 1,10,111 நம்ம 11ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் 10,010 கிடைக்குது, ரிமைண்டர் 1 கிடைக்குது. இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ண போகிறோம். The sum of quotient and remainder 10,010 plus 1 equal to 10,011. Answer option 3 10,011. What should be subtracted from the product 102 into 201 to get 19,999? 102 into 201 எந்த நம்பர் கூட சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 19,999 கிடைக்கும்னு பார்க்கணும். சப்ராக்டிங் நம்பர் தெரியாதனால நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். 102 into 201 minus x equal to 19,999. 102 into 201 மல்டிப்ளை பண்ணும்போது 20,502 minus x equal to 19,999. இதிலேருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் எக்ஸ் அந்த சைடு போகும்போது ப்ளஸ் எக்ஸ் ஆகும். 19,999 இந்த சைடு மைனஸ் ஆகும் மாறும். இனி வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எக்ஸ் ஈக்குவல் டு 503. ஆன்சர் ஆப்ஷன் 4 503. Which of the following is not correct? 2 kilogram 30 gram is the same as the 2030 gram. 3 liter 80 milliliter equal to 380 milliliter. Area of a square of side 10 cm equal to area of a rectangle of length 100 cm and breadth 0.01 meter. 3 hours 14 minutes equal to 194 minutes. First option 1 correct ஆனு செக் பண்ணலாம். 1 kilogram equal to 1000 gramனு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 kilogram 30 gramக்கு கண்டுபிடிக்கணும். 2 kilogram அப்படின்னா 2 into 1000. 1 kilogram 1000 gram. So 2 into 1000 2000 plus 30 equal to 2030 gram. So option 1 correct தான். Second option 1 liter equal to 1000 milliliter நம்ம எல்லாருக்குமே தெரியும். So 8 liter 80 milliliterக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 8 liter 8 into 1000 எடுக்கிறோம் plus 80 80,080 milliliter தான் ஆன்சர். பட் கொஸ்டினில்
380 milliliterனு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 தான் ராங். நெக்ஸ்ட் 3 ஆப்ஷனையும் பார்த்துருவோம். ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும், ஏ ஸ்கொயர், அதாவது சைட் ஸ்கொயர். 10 cm equal to 10 square, so 100. அதே மாதிரி area of a rectangle of length 100 cm and breadth 0.01 m அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ length into breadth ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 0.01 நமக்கு என்ன கிடைக்கும்? 0.01. இந்த மீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 100 cm ஸ்கொயர்னு கிடைக்கும். ரெண்டு சைடுமே 100 தான். ஸோ ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் ஆஃப் சைட் 10 cm ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஆஃப் லென்த் 100 cm அண்ட் பிரெத் 0.01. இதுவும் ரைட் ஆன்சர். ஃபோர்த் ஆப்ஷன் 3 hours 14 minutes. 1 ஹவருக்கு 16 minutes. ஸோ 3 hours அப்படின்னா 3 into 60 plus 14. 3 into 16 180 plus 14. ஆன்சர் 194 minutesனு கிடைக்கும். ஸோ இதுவும் ரைட் ஆன்சர். அப்போ இன்கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் 2. Number of degree in 2 and 2/3 of right angle. Right angle na 90 degree. Questionல 2 and 2/3 of right angle find பண்ண சொல்லியிருக்காங்க. 2 and 2/3 na 2 into 2/3 of 90 degree. இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதை நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும்னா எப்படி மாற்றலாம்னா 2 into 3 plus 2/3. ஸோ 8/3 into 90 degree. இதை கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 240 degree கிடைக்கும். Answer option 4 240 degree. Sum of multiples of 7 between 21 and 49 divided by biggest common factor of 25 and 30 is equal to 37, 14, 21, 35. First, multiples of 7 between 21 and 49 find பண்ணனும். 4 7s are 28, 5 7s are 35, 6 7s are 42, 7 7s are 49 வந்துரும். ஸோ 49 நம்ம எடுக்கக்கூடாது. இந்த மூணு தான் multiples of 7 between 21 and 49. இதனோட சம் ஃபைண்ட் பண்ணணும். சம்னா இந்த மூணு எண்ணத்தையும் ஆட் பண்ணணும். நமக்கு ஆன்சர் 105 கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? பிக்கஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 25 and 30. காமன் ஃபேக்டர் 1 and 5 தான் கிடைக்கும். அதில் பிக்கஸ்ட் காமன் ஃபேக்டர் 5. இதனோட சம்மையும் காமன் ஃபேக்டர்ஸையும் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சு? 105 by காமன் ஃபேக்டர் 5. ஸோ டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் 21. The sum of all positive factor of 96. Positive factors define as all the positive multiples of a number including or the number itself. Positive factors of 96 1, 2, 3, 4, 6, 8, 12, 16, 24, 32, 48, 96. இதுக்கு சம் கண்டுபிடிச்சோன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 252. Option 1 252 is the right answer. The sum of all positive factor of 96. Positive factors define as all the positive multiples of a number including or the number itself. Positive factors of 96 1, 2, 3, 4, 6, 8, 12, 16, 24, 32, 48, 96. இதுக்கு சம் கண்டுபிடிச்சோன்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா 252. Option 1 252 is the right answer.